ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஒன்று தோலை எடுத்துகிட்டு அலசிட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம துருவிடலாம். துருவின பீட்ரூட்டோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இதை எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துடலாம். அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்துட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிச்சு. சின்ன சின்னதாக உருட்டிட்டு சப்பாத்தியாக தேய்ச்சிடலாம். உருட்டின மாவை தேய்ச்சிடலாம். ரவுண்டாக தேய்ச்சிட்டதால் நான் மூடியை வச்சு கட் பண்ணலை. ரவுண்டாக வரலைன்னா மூடியை வச்சு கட் பண்ணிக்க. சூடானதும் தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு. சப்பாத்தியை எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க தயிர் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.